पीताम्बरं करविराजितशङ्खचक्रे कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमधिसुन्दरमन्दहासं वातालये च मनिषं ஹிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம 15வது தசகத்தில் 3, 4 ஸ்லோகங்களை பார்க்கலாம். முதல் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். கபில ரிஷியானவர், கபில முனிவரானவர் அல்லது கபில அவதாரமான கபில வாசுதேவனானவர் இவர் தன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு தன்னுடைய சாங்கிய யோகத்தை பற்றி எடுத்து சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம். இதில் முதல் 2 ஸ்லோகம் முடிஞ்ச வச்சா 3வதுலேயும் இது கண்டினியூ பண்ணுற. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்ததுன்னா 3வது ஸ்கந்தம் இருக்கு இல்லையா, 3வது ஸ்கந்தத்தில் 25, 26 முடிச்சு போச்சு. 27வது ஸ்லோகா, 27வது அத்தியாயத்துடைய சுருக்கம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். எப்படி என்ன சொல்லி கொடுக்குறாருனாக்கா, प्रकृति गतगुणौघै नार्जते पुरुषोऽयं यदि तु सतति तस्यां तद्गुणास्तं भजेरन् मदनुभजन तत्त्वालोचनै साप्यपेयात् कपिलतनुरिति त्वं தேவகூத்யை ஞகாதீஹி. தனுவை எடுத்துட்ட இந்த கபிலமூர்த்தியானவர் துவம் நீ ஆனவர் என்ன பண்ணுற, தேவகூதிங்கிற தன்னுடைய அம்மாவுக்கு ஞகாதி இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற அப்படின்னு இந்த கடைசி பாதத்தில் அர்த்தம் வருது. முதல்த்த சொல்றார், பிரகிருதி கதகுணவுகை நார்ஜதே புருஷோயம். இந்த புருஷன் முதல்த்த இதுக்கு முன்னாடித்ததில் 24 தத்துவம் கொடங்கினது பாடியானது. அது தவிர ஒரு புருஷன் ஒருத்தர் இருக்கார், அது 25வது தத்துவம். அந்த 25வது தத்துவத்துக்கும் இந்த 24 தத்துவத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவனை இந்த பிரகிருதியானவள் அணுகவே முடியாது, அதுலேருந்து விலகி இருப்பான்னு பார்த்தோம் இல்லையா. அதே தான் இந்த இடத்தையும் சொல்ல வர. பிரகிருதி கதகுணவுகை அஜ்ஜதேகே புருஷோயம். இந்த புருஷனை இந்த இது அண்டவே அண்டாது. இந்த பிரகிருதியானவள் அந்த பிரகிருதி அல்லது இல்லை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், இந்த புருஷனானவன் பிரகிருத்தினால கவரப்படுறதில்லை. எப்படி இந்த மாயையானவள் இந்த பிரகிருதி இந்த புருஷனை அண்ட முடியாதோ அதே மாதிரி இந்த புருஷனானவனும் இந்த மாயையினால் ஒரு நாளும் கவரப்படுறதே இல்லை சாதாரணமாக. அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் சொல்ல, எதி தூ சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம்பஜேரன். அப்படியே பை சான்ஸ் அவன் கவரப்பட்டுட்டாலும் என்ன ஆயிடும் கேட்டதுன்னாக்கா, உடனே அந்த பிரகிருத்தியோட குணங்கள் எல்லாம் அவனை பிடிச்சுடும். அவன் அந்த பிரகிருத்தியோட குணங்கள்லேருந்து விடுதலைப்பட்டிருக்கான், அது மேலே ஆசைப்படுறது கிடையாது. ஆனால் பை சான்ஸ் அவன் ஆசைப்பட்டுட்டான்னாக்கா, அவன் கவர்ந்து பட்டுட்டான் இந்த பிரகிருத்தியோட குணங்கள்னாலேனாக்கா, அந்த குணங்கள் எல்லாம் இவனை பிடிச்சுன்னுடும். அப்போ பிடிச்சு நிறுத்தினா முடிஞ்சு போயிடுதா, எல்லாமே முடிஞ்சு போயிடுதா? இல்லைங்கிறார் இந்த கபில வாசுதேவர். என்ன சொல்கிறாருனாக்கா, மதனு பஜன தத்வாலோச்சனை சா அபி அபேயாத்து. அவன் என்ன மது அனுபஜனம் என்ன பற்றி அவன் பஜனம் பண்ணினான்னாக்கா, என்னங்கிறது இங்கே பகவானை கபில தனுரித்துவம் சொல்கிறார் இல்லையா. கபிலன்கிறது கபில வாசுதேவர், பகவானானவர், சாட்சாத் பகவானானவர். அதனால என்ன யார் பஜனம் பண்ணுறாளோ பஜனையும் பண்ணிட்டு அந்த தத்துவலோச்சனைன்றது தத்துவ ஞானத்தாலையும் அவன் திரும்பி விசாரம் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா, என்ன திரும்பி பஜிச்சுட்டு இருந்தான்னாக்கா, சா அபி அபேயாத்து. அவனை அந்த புருஷனை அந்த பிரகிருதி பிடிச்சிருந்தது இல்லையா, ஏன்னா இவன் கவரப்பட்டிருக்கான் பிரகிருத்தினால, அந்த பிரகிருத்தியோட குணங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துடுது. ஆனால் என்ன அவன் பஜிச்சுட்டான், என்ன பஜித்தது மட்டும் இல்லை, தத்துவஞானத்தை எல்லாத்தையும் அவன் விளக்கு ஒன்றொன்னா இது பண்ண தொடங்கிறான். தத்துவஞானத்தை எல்லாம் விட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிடுறான். அப்படி தொடங்கினாலும் உடனே அவனை விட்டுட்டு இந்த பிரகிருதியானது போயிடும். பிரகிருதி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன கிடைக்கும், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு உபாயமாச்சு அப்படின்னு சொல்கிறார் இந்த கபில தனுரிதித்வம் தேவகூத்யை நகாதி. பார்க்கலாம். பிரகிருதி மகதஹங்காராஷ்ச மாத்ராஷ்ச பூதானி
न्यपीदृशविदक्षाक्षी पुरुषः पञ्चविश्वम् इति विदितविभागो मुच्यते सौ प्रकृत्या कपिलतनुरिति त्वं देवहूद्यैन्यगाति. இது ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம். பிரகிருதி கதகுணௌகைர்நார்ஜ்யதே பூருஷோயம் ஏதி து சததி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனு பஜன தத்வாலோச்சனை சாப்யபேயாத் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதி. இந்த மனுஷனானவன் புருஷனானவன் இந்த பிரகிருதியுடைய குணங்கள்னால கவரப்படுறதில்லை. அப்படியே அவன் கவரப்பட்டுட்டால் உடனே என்ன ஆறுது, இந்த எல்லாரும் இந்த குணங்கள் எல்லாம் போய் அவனை பிடிச்சிக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த பிடிச்சிருந்தா, அந்த பிரகிருதி பிடிச்சிருந்தாலும் அதுலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா மதனு பஜன தத்துவம். என்ன பஜித்தாலும் பஜிச்சுட்டே இருக்கிறதுனாலும் என்னுடைய தத்துவங்களை பற்றி அவன் திரும்பியும் விளக்கமாக ஆராய்ச்சி பண்ணுறதுனாலையும் அவனுக்கு என்ன ஆகிறது, இந்த இதுலேருந்து பிரகிருதியுடைய குணங்கள் அவனை விட்டு அகன்று போயிடுறது. அகன்று போயினாக்க ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்றது இந்த ஸ்லோகக்கூடிய அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது இன்னும் ரொம்ப அழகான ஸ்லோகம். இது 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயத்துடைய சுருக்கம். இதில் பார்க்கலாம். விமலமதிருபாத்யைர் ஆசனாத்யைர் மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சி துலித தமாலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யைன்யகாதி. தேவஹூதியக்கு இந்த கபிலரான தத்துவத்தை எடுத்துட்டுருக்கிற கபில தனுவை எடுத்துட்டுருக்கிற இந்த வாசுதேவரானவர் இப்படி தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறது 4வது பாதத்தில் பார்த்தோம். இப்போ விமலமதி ரூபாத்யைஹி ஆசனாத்யை மதங்கம். இது நம்ம 4வது அத்தியாயத்திலேயே இதில் படிச்சிருக்கோம். இதில் 4வதுலேயே படிச்சிருக்கோம். என்னது, எப்படி இந்த சாங்கிய யோகம் பண்ணணும் அப்படிங்கிறத படித்திருக்கோம். விமலமான மதி கிடைச்சுடும் நம்மளுக்கு. எப்படி கிடைக்கும்? சாங்கிய யோகமானது நியமம் யமம் நியமம், அப்புறமா நியமம் நியமம் ஆசனம், அது 3த்தையும் ஜெயிச்சுடணும். அதுக்கப்புறமா பிராணாயாமம் பிரத்யாகாரம், அதுக்கு பிரத்யாகாரத்தையும் முடிச்ச பின்ன தாரணை பண்ணணும். அப்புறமா தியானம் பண்ணினா கடைசியில் நம்மளுக்கு சமாதி யோகத்துக்கு நம்ம போயிடுவோம். அதைத்தான் சொல்லுற. அப்படி கிடைச்சி போகும்போது சமாதி யோகத்துக்கு போன உடனே என்ன ஆகுறது, விமலமதி ரூபாத்யைஹி, விமலமான மதியானது நம்மளுக்கு உண்டாகிடும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச சாதனத்தை திரும்பி சொல்லுற. விமலமதி ரூபாத்யைர் ஆசனம்ங்கிறது ஆசனாத்யைர் மதங்கம். ஆசனம் அப்படிங்கிற மீதி எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணினாக்கா, அப்போ பண்ணினோடனே என்ன அர்த்தம், கருட சமதி ரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம். உனக்கு நான் பிரத்யக்ஷமாக காணுவேன். எப்படி காணுவேன்றது எந்த மாதிரி, கருட சமதி ரூட திவ்யா, அதையே நீ நினச்சிக்கோ, உன்னை எதிர்க்க வந்திருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோ. ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த பாகவதத்தில் 28வது அத்தியாயத்தில் சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிற. இந்த சஞ்சிந்தையே, அதையே நினச்சிக்கோ, அதையே தியானம் பண்ணு, அதையே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த அங்கத்திலேருந்து அவருடைய பாதாதி கேசம் வரைக்கும் அவரை அனுபவிச்சுண்டு சொல்லி கொடுக்குறார் இந்த சுக்கரிஷி. ரொம்ப அழகாக அதில் சொல்லி கொடுக்குறார். இதில் என்னது, கருட சமதிரூட திவ்ய பூஷாயுதாங்கம். கருடத்து மேலே ஏறி இருக்கிற இந்த பகவானையும் அவர் கையில் என்ன திவ்யமான பூஷணங்களும் ஆயுதங்களும் வச்சுருக்கிற இந்த பகவானுடைய ஒவ்வொரு அவயவமாக காலிலேருந்து ஆரம்பித்து உள்ளங்காலிலேருந்து ஆரம்பித்து தலையில் கேசம் வரைக்கும் போகிற எல்லாத்தையும் நீ ஒவ்வொன்றா உள்ளுக்கு எடுத்துக்கோ. அந்த ருச்சி துளித்த தமாலம் ஷீலையே தானுவேலம். அப்படி அழகான இந்த பகவானை, அது தமாலம் பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த மாதிரியான பகவானை நீ தியானம் பண்ணினாக்கா நீ தியானம் பண்ணு அப்படின்னு கபிலவதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி அப்படின்னு தேவஹூதிக்கு இவர் சொல்லி கொடுக்குறார். இப்போ என்னது, விமலமதி ரூபாத்யைஹி ஆசனாத்யைர் மதங்கம் கருட சமதி ரூடம் அங்கம்.
ஒவ்வொரு அங்கமாக நீ என்ன சஞ்சிந்தையேத்து, என்ன நீ தியானிக்கணும். ஒவ்வொரு அங்கமாக நீ தியானிக்கணும். எப்படி என்ன இது பண்ணணும், அது மொத்தமாக இவர் சொல்லிக் கொடுக்குற கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம். கருடத்துக்கு மேலே நான் ஏறி இருக்கிறதும் என்னுடைய உருவத்தையும் பார்த்துண்டு திவ்யமான பூஷணங்களெல்லாம் போட்டுன்னு திவ்யமான ஆபரணங்களையும் அணிஞ்சிருக்கிறது மட்டுமில்லை, ஆயுதங்களையும் வச்சுருக்கிற என்னையும் ருச்சி துளித்த தமாலம் அழகான என்னோட அவயத்தை என்னோடு எப்போ பார்த்தாலும் தமாலமான காந்தியுடையது அந்த மாதிரி பளபளப்பான இதை உடையறது அந்த அந்த பகவான் என்ன நீ ருச்சி துளித்த தமாலம் ஷீலையே தானுவேலம், என்னையே நீ நினச்சிக்கோ, தியானம் பண்ணிண்டுரு அப்படின்னு பகவான் ஆனவர் கபில ரிஷியானவர் தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறார் இந்த 4வது அத்தியாய ஸ்லோகத்தில். விமலமதிருபாத்யைர் ஆசனாத்யைர் மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சி துலித தமாலம் ஷீலையே தானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவகூத்யை ஞகாதி. அந்த அந்த அனுவேலம் அந்த மதங்கத்தை அங்கத்தை ஒவ்வொரு அங்கமாக நீ அனுபவிச்சுண்டு வா. ரொம்ப அழகாக சொல்லுறார் இந்த 4வது ஸ்லோகத்தில். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த கபிலரானவர் பாதாதி கேசம் வரைக்கும் சொல்லி கொடுக்குறாருங்கிறது ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள்.